செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக இன்று சேலத்திற்கு வருகை தர உள்ளார். தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் முதன்முறையாக உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கான ஏசி ஓய்வறை பயன்பாட்டிற்கு கொண்டுவர சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் அறிவித்துள்ளார். கீழடி ஆய்வு முடிவுகளை அங்கீகரிக்காதது ஏன் என்று ஒன்றிய அரசிற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் இன்று திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வனத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஒருங்கிணைப்பு கூட்டம் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே கோத்ரேஜ் தொழிற்சாலையின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். உலகிலேயே மிகவும் உயரமான காஷ்மீர் செனாப் ரயில்வே மேம்பாலத்தில் உறுதித்தன்மையை கண்காணிக்கும் பணியை சென்னை CSIR கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ள உள்ளது. ICCயின் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியல் இணைக்கப்பட்ட தோனி அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் பயணச்சீட்டிற்கான டிஜிட்டல் பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் அரை மணி நேரத்தில் பயணிகளின் வங்கிக் கணக்கில் பணத்தை திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று சென்னை மணலியில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்தது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். உணவுத்துறை அமைச்சர் தலைமையிலான மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை சீரமைத்து 23 உறுப்பினர்களுடனான புதிய பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 10,565 ஊரக குடியிருப்புகளில் 121 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 9,011 கோடியில் 71 குடிநீர் திட்டம் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் திடீரென்று நேற்று பல்வேறு பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. போரூரில் 258 கோடியில் நீர்த்தேக்கம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் நிதியை எடுத்து திருமண மண்டபம் கட்டுவதற்கு அரசு வெளியிட்ட அரசாணைக்கு தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. நீடித்த வளர்ச்சி இலக்கில் ஐரோப்பாவை விட தமிழ்நாடு முன்னேறியுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேட்டூரில் வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்த உள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜூன் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவைக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலில் 270 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. டான்செட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் MBA, MCA படிப்பில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பல்வேறு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அடுத்த மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பொறியியல் படிப்பிற்கு வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையிலிருந்து திருப்பதிக்கு தினமும் அரசு பேருந்து சேவையை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 9,000 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள 71 குடிநீர் திட்டங்களால் 1,21,00,000 பேர் பயன் பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வேலூரை அடுத்த
தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மலை மீது 92 அடி உயரத்தில் முருகன் சுவாமி சிலை நிறுவப்பட்டு நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் 6 மையங்களில் 1415 பேர் இளநிலை மின் பொறியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வை எழுதினர். நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகம் வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். சென்னையில் பராமரிப்பு பணியின் காரணமாக 17 புறநகர் ரயில்கள் வருகின்ற வியாழக்கிழமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை இயக்கப்பட்ட 11,000 பேருந்துகளில் 6 லட்சம் பயணிகள் பயணித்துள்ளனர் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் 2.0 விரைவில் முதல்வரால் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. B.Ed M.Ed செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 11ஆம் தேதியன்று ஈரோடு மாவட்டம் வருகை தரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேளாண் துறை மற்றும் வேளாண்மை கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறையை சமாளிக்க 100 கோடியில் கட்டப்பட்டு வரும் சிறப்பு மைய கட்டடம் வருகின்ற செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குரூப் 2, 2A பதவிக்கான தேர்வில் தேர்வர்கள் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வருகின்ற 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி TNPSC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இசைப்பள்ளி தேர்ச்சி சான்றிதழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழுக்கு சமமானது என்று பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த நுழைவுத் தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நேற்று நடைபெற்ற பாரத ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டார். இந்தியாவின் விவசாயிகள் நலன் மற்றும் விவசாயத்துறையின் மேம்பாட்டிற்கான முயற்சிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் வருகின்ற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொறியியல் சேர்க்கைக்காக ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.